ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மயிலோட ப்ரூஃபை கேட்குறாங்க. சரவணன் கேட்குறாரு, சார் ஒரிஜினல் ப்ரூஃப் வீட்டில் இருந்து இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்போது அவங்க அதுக்கும் பதறாங்க. ஸோ பாண்டியன் சொல்கிறாரு, என்னம்மா நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆதார் கார்டு தானே கேட்டாங்க, அதுக்கேம்மா நீ இப்படி பதற அப்படின்போது, இல்லை மாமா அது டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஆதார் கார்டு தான் அப்படின்னு. சரிம்மா அது வீட்டில் வேணால் போய் எடுத்துகிட்டு வா, அதுக்கே இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மயில் ரூமில் வந்து யோசிக்கிறாங்க, இவனை எப்படி சமாளிக்க போகிறேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி சரவணன் வந்துடுறாரு. சரவணன் வந்துட்டு, என்ன மயில் உனக்கு இன்னும் டயர்ட்னஸ் போகலையா, ஏன் இன்னும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறேன், உங்ககிட்ட என்ன ஆதார் கார்டு தானே கேட்டாங்க, உன் சொத்தையே எழுதி கேட்ட மாதிரி ஏன் இவ்வளோ பதற, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்போது அவங்க கேட்குறாங்க, மயில் கேட்குறாங்க. ஸோ மயில் கேட்குறாங்க, மாமா நான் உனக்கிட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுக்கு மாமா ரெஜிஸ்டர் பண்ணணுமா, கண்டிப்பாக நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் மயில் இப்போ நாளைக்கே நம்ம ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற ப்ரூஃபை காமிச்சா தான் நமக்கு லோன் தருவாங்க, எதுக்கு லோனு அப்படின்னு கேட்குறாங்க. சரி அது கூட வேணாம், நான் நாளைக்கு ஏதோ ஒரு ஃபாரினில் ஒர்க் போகிறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் போகிறதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ரூஃப் யூஸ் ஆகும் அப்படின்போது, ஆஹா நீங்களும் ஃபாரின் போகக்கூடாது, நானும் போக மாட்டேன், இந்த குன்னக்குடி விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றாங்க. சரி எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அப்படின்போது, ஏமாமா நம்மக்கிட்ட இன்விடேஷன் இருக்குது, நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதை காமிச்சா பத்தாதுன்னு போது, என்ன பிரச்சனை இப்போ நீ ரெஜிஸ்டர் பண்ண வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு அவங்க கேட்குறாரு சரவணன். ஆமாம் மாமா அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி மயில் பேசும்போது, இங்கே பாரு அப்பா சொல்லிட்டாங்க நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்போது, இல்லை மாமா வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் வெளியூர் போயிருக்காங்க, நைட்டு தான் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க, ப்ரூஃப் அங்கே வீட்டில் இருக்குது அப்படின்போது, சரி ஓகே நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புவோம்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பும்போது அப்படியே உங்கள் வீட்டில் போய் ப்ரூஃப் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் சொல்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, இங்கே ராஜி மீனா அரசி மூணு பேரும் கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அரசி வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குல்லையே அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோமதி கோவர்து ஏண்டி அவள் தான் அங்கே மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அவங்க எல்லாருக்கும் அறிவு இல்லையா, இதுவே என் மருமக தங்கமயிலாக இருந்தால் கரெக்டாக சொல்லியிருப்பா, அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா, ஆமாம் தங்கமயில் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவள் வந்து இப்போ தான் சரவணன் வழி அனுப்ப போயிருக்கா அப்படின்னு பேசும்போது அரசி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அண்ணி ஒரு மாதிரி ஆதார் கார்டை கேட்டாலே வந்து பதறாங்க, ஒரு மாதிரி அவங்க மேலே டவுட்டாக இருக்குது, உங்கள் யாருக்காவது டவுட்டாக இருக்கா அப்படின்போது ராஜி மீனா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆதார் கார்டை கேட்டாலே அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் தங்கமயில் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்போது, ஆமாம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், எதுக்குக்கா ஆதார் கார்டு பற்றி கேட்டாலே நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்க, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா இல்லையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஸோ நம்மளோட தங்கமயில் இருக்குது என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு, அப்புறம் ஏன் நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு நம்ம மீனா கேட்கும்போது தங்கமயில் அப்படியே முழிக்கிறாங்க என்ன சொல்லலான்னு. அதுக்குள்ளே கோமதி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் அவன் ஆதார் கார்டு தரமாட்டா அப்படின்னா, ஆதார் கார்டில் ரொம்ப சுமாராக இருப்பா, ஃபோட்டோவே ஒழுங்காக தெரியாது, கருப்பு கருப்பாக இருக்கும் மூஞ்சி, இதனால தானே தரமாட்டேன் அப்படின்போது, ஐயோ ஆமாத்த இதை தத்த நான் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சேன் அப்படின்னு தங்கமயில் ஒரு சீன் போட்டாங்க. அப்படியா அதுவும் வேலிட் பாயிண்ட் தான், ஆதார் கார்டு ஃபோட்டோ எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது, ஆனால் அது தேவையில்லையா, அந்த ப்ரூஃப் வச்சு தானே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ராஜி பேசுகிறாங்க. சரி ஓகே நீங்கள் விடுங்க, உங்கள் நம்பர் சொல்லுங்கள், அதை வச்சு ஆதார் கார்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது, ஆதார் கார்டு நம்பர்லாம் என்ன ஞாபகம் வச்சுருக்க முடியுமா அப்படின்றாங்க. சரி ஓகே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், நம்ம அதை வச்சு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்போது, ஃபோன் நம்பரா, அந்த ஃபோன் நம்பருக்கு தானே ஓடிபி வரும், அந்த ஃபோன் நம்பர் பழசு ஆதார் கார்டில் கொடுத்த நம்பர் இப்போ என் கையில் இல்லை, அதனால ஓடிபி வந்தாலும் எனக்கு தெரியாது இல்லையா அப்படின்றாங்க. சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன், வீட்டில் வந்திருப்பாங்க யாருக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது, நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி கோமதியும் சரி போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா பாகியம் உட்காந்து சினிமா கிசு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, யாரு கூட யாருக்கு அஃபேர் இருக்குது, யார் கூட யார் டிவோர்ஸ் பண்ண போகிறா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மயிலுக்கு கோவப்படுறாங்க. ஊராரோட விவாகரத்தை எல்லாம் பார்த்துட்டு உன் பொண்ணோட விவாகரத்தும் நடக்க போகுது அப்படின்போது, ஏண்டி அவசகுணமாக பேசுகிற, ஆதார் கார்டு தாண்டி உங்கள் அப்பா வரட்டும் வாங்கி தரேன் அப்படின்போது, அம்மா கூர்க்கட்டத்தனமாக பேசாருமா, ஆதார் கார்டில் என்னோட ஏஜ் இருக்கும், நான் அவனை விட அவரை விட பெரியவ அப்படின்றது தெரிஞ்சிரும் தானே அப்படின்போது, அது ஆதார் கார்டில் தப்பாக போட்டாங்கன்னு சொல்லுவோண்டி அப்படின்போது, அம்மா பர்த் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு எல்லாத்துலேயுமே இதே வருஷம் தான் இருக்கும், எல்லாத்துலேயும் மாற்றி போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா, என்னம்மா நான் சொல்கிறது அப்படின்போது பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாருடி ஆம்பளைங்களுக்குலாம் அவ்வளோ கூறு இருக்காது, அப்படியெல்லாம் உன்னிப்பாக கவனிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்கள் அப்பா எப்படி கூறுக்கிட்டத்தனமாக இருக்காரு, உப்புக்கு போல சக்கரை வாங்கிட்டு வரால அந்த மாதிரி தான் பசங்களாம் அந்தளவுக்கு ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, அதுவும் உன் புருஷனுக்குலாம் சுத்தமாக அறிவு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் நீ மாட்ட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இல்லைனா இன்னொரு ஐடியா சொல்கிறேன், ப்ரூஃபை கையில் வச்சுக்கோ, அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸர் கேட்கும்போது மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் நீயே வாங்கி வச்சுக்கோ, யார் கையிலையும் கொடுக்காத அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில்
சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட பாண்டியன் அண்ட் செந்தில் 2 பேரும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வழியில் சரணோட மாமனார் அதாவது தங்கமயிலோட அப்பா நிற்கிறத பார்த்துடுறாங்க. ஸோ வண்டியை நிறுத்தி அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. தங்கமயிலோட அப்பா சொல்கிறாரு, தங்கமயிலையும் சரணையும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பிவிடுங்க, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தான் யாரும் சொந்தக்காரங்க இல்லை, ஆனால் எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கெலாம் விருந்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் சொல்கிறார், இல்லை இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அனுப்பலான்னு பார்க்குறேன், அதுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ப்ரூஃப் கேட்டால் தங்கமயில் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க, வீட்டில் இன்றைக்கி அனுப்பி விட்ருக்க, வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வாமான்னா வந்திருக்காளே அப்படின்போது தங்கமயிலோட அப்பா சொல்கிறாரு, எதுக்கு சம்பந்தி வீட்டுக்குலாம் அவளை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு, ப்ரூஃப் என் கையில் தானே இருக்குது அப்படின்றாரு. என்னது நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு போது பாக்கெட்லேருந்து எடுத்து எல்லாரோட ப்ரூஃபும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட ப்ரூஃபை தூக்கி பாண்டியன் கையில் கொடுத்துட்றாரு. அண்ட் கொடுத்துட்டு நம்ம பாண்டியனும் சொல்கிறாரு, சரி அடிக்கடி வாங்க, கடை பக்கம் வீட்டு பக்கம் வாங்க அப்படின்போது வந்துடுறேன், அடுத்த மாதத்துலேருந்து அங்கேயே மளிகை பொருளும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் தங்கமயில பார்த்துட்டு, ஓ நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாரு, நான் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன், அதை நினச்சி நீ பாராட்ட போகிற அப்படின்போது என்ன அப்படின்போது, அடுத்த மாதம் நம்ம மளிகை பொருள் அவங்க கடையிலேருந்தே வாங்கிக்குவோம். ஓ ஆமாம் சம்மந்தி வீட்டு கடைன்றதால நம்ம காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாக்கியம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயிலுக்கு கோவம் வருது, அம்மா அப்பான்னு பார்க்குறதுல ஏதாவது சொல்லி திட்டிடுவேன் அப்படின்னு. என்ன உனக்கு ஆதார் கார்டு தானே இப்போ பிரச்சனை, உங்கள் மாமாவை ரோட்டில் வச்சு பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணுறது தானே கேட்டாங்க, ப்ரூஃபை நமக்கு தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. தங்கமயிலுக்கு ஷாக் ஆகுது, அட தகப்பா இப்படி என்னை மாட்டி விட்டுட்டேடா அப்படின்ற மாதிரி, ப்ரூஃபை கொடுத்துட்டியா அப்படின்னு பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோடில் எஸ் ப்ரூஃப் கையில் போயிடுச்சு. இது எப்படி மாட்ட போகிறாங்க இல்லை தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.